எங்களுடைய தேவன் ஜீவனுள்ளதான தேவனாக இருக்கின்றார். ஆமேன், ஆமேன். உங்களுடைய பிள்ளைகளை கூட நீங்கள் அருகில் வைத்து கொள்ளுங்கள். வெளியே அனுப்ப வேண்டாம். இந்த வேளையிலும் நீங்கள் உங்கள் அருகாமையில் வைத்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க, கேட்க, அதே போன்று அவர்களுக்கு நமஸ்கரிக்க நீங்கள் உதவி செய்யுங்கள். தேவனால் மாத்திரம்தான் குடும்பத்தை, பிள்ளைகளை நல்ல வழிக்குள்ளாக நடத்த முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்தெடுக்கும்படியாக, நீங்கள் அவர்களை கீழ்ப்படி உள்ளவர்களாக மாற்றும்படியாக, நீங்கள் இந்த சமூகத்துக்குள்ளாக பயபக்தி உள்ளவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை வைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியில் தேவன் தந்ததான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். எங்களுடைய சபையின் இந்த வருடத்தின் தரிசனம் விசுவாசமே மிச்சத்தை சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாக இருக்கின்றது. நாங்கள் இந்த வருடம் முழுவதுமாக அந்த விசுவாசத்துக்குள்ளாக கடந்து செல்வதே, அந்த விசுவாசத்தை உறுதியாக ஸ்திரமாக நாங்கள் பிடித்து கொண்டு எங்களுடைய ஜீவியங்களுக்குள்ளாக மாற்றத்தோடு நாங்கள் வாழ்வதையே தேவன் எதிர்பார்க்கின்றார். இந்த அதிகாலை வேளையிலும் நீங்கள் அந்த தேவனுக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக உங்களுடைய செவிகளை, உங்களுடைய ஆத்மீக கண்களை திறந்து நீங்கள் அவருடைய வார்த்தையை மாத்திரம் வேறு காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்லுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகின்றது. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தேவன் அவருடைய சிலுவை மரணத்துக்கூடாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஒரு எதிர்பார்ப்பை, விசுவாசத்தை கட்டளையிட்டு அந்த விசுவாசத்துக்கூடாக நாங்கள் இந்த பூமியில் வாழ்கின்ற வேளையில் பயணிப்பதை அவர் விரும்புகின்றார். நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். ஆமேன். நாங்கள் தேவனுக்குரியவர்கள், நித்தியமான ஜீவமான தேவனுக்குரியதான சந்ததியாக, பரம்பரையாக, சபையாக, குடும்பமாக இருக்கின்றோம். இந்த ஸ்தானத்தில் சொல்லப்படுகின்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கின்றார், அவர் நித்தியமானவர், அவர் சதா காலமும் ஜீவிக்கின்றவர் என்றதான எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அவரே எங்களுக்கு பலன் அளிக்கின்றவர், அவரே எங்களை விடுதலை செய்கின்றவர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். நாங்கள் ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஜீவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதனால் தான் பவுலடிகளார் சொல்லுகின்றார் கலாத்தியர் புத்தகத்தில், நான் அல்ல, எனக்குள்ளாக கிறிஸ்துவே வாழ்கின்றார். அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது என்னுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமக்கார காரியங்கள் எல்லாமே அந்த சிலுவைக்குள்ளாக அடிக்கப்பட்டு முடிந்தது. இப்பொழுது நான் பிழைத்திருப்பதோ தேவனே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார் என்று அவருடைய வார்த்தை சொல்லப்படுகின்றது. இந்த வார்த்தைகள் உறுதியானது, சத்தியமானது, உண்மையானது. இவற்றை நாங்கள் எங்களுடைய ஜீவியங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எங்களுடைய ஜீவியங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். விசுவாசத்துக்குள்ளாக நாங்கள் பலப்பட வேண்டும், தைரியப்பட வேண்டும். நாங்கள் முன்னோக்கி நடப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், எபிரேயர் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 8வது வசனம் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ன செய்கின்றான்? கர்த்தர் போகும்படியாக சொல்லப்பட்டதான ஸ்தானத்தை நோக்கி அவன் போகக்கூடியதாக இருக்கின்றது. அவனுக்கு எந்த ஸ்தானத்துக்கு போகின்றேன், அந்த ஸ்தானம் எப்படிப்பட்டது என்று ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் கர்த்தர் மேல் முழுமையான விசுவாசத்தை வைத்தான், நம்பிக்கையை வைத்தான். தேவன் சொன்னபடியே அவன் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதான ஸ்தானத்துக்கு அவன் செல்லக்கூடியதாக இருந்தது. அவன் அந்த காரியத்தை தனக்கும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய பரம்பரைக்கும் அதை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவன் விசுவாசத்தில் பயணம் சென்றான். விசுவாசமாக அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவன் அடையப் போகின்றதான ஆசீர்வாதங்களை, அவன் சம்பாதிக்க போகின்றதான சொத்து சுகங்களை தேவனுடைய வார்த்தையின்படி நிச்சயித்து கொண்டான், உறுதிப்படுத்தி கொண்டான், சுதந்திரமாக்கி கொண்டான். அந்த சுதந்திரத்தை அவன் எப்படியாக விசுவாசித்தானோ அந்த பிரகாரமாகவே அவன் சுதந்திரிப்பதை நாங்கள் வேதத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்தில் காணலாம், நாங்கள் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. விசுவாசமும் இந்த கீழ்ப்படிவும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது தான் இந்த கீழ்ப்படிவு. விசுவாசம் முதிர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் கீழ்ப்படியும் போது நாங்கள் அதை விசுவாசிக்கின்றோம், அதை வளர்த்து கொள்கின்றோம். விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகின்றது. எனவே நாங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு, வாக்குத்தத்தங்களுக்கு, அவருக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் நடைமுறைப்படுத்தினான், விசுவாசித்தான், காணாததை விசுவாசித்தான். அவன் காணக்கூடியதாக இருந்தது. வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டான். அவன் போகின்றதான ஸ்தானம் தூரமாக இருந்தது, பெரிதாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனாலும் அதை அவன் காணவில்லை. ஆனாலும் அவன் என்ன செய்தான்? அந்த காரியத்தை குறித்து விசுவாசித்தான். அதை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நாங்களும் இந்த காலை வேளையில் நாங்களும் விசுவாசத்தில் நாங்கள் முழுமையடைய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஸ்தானத்தில் நாங்கள் பார்த்தால் அவிசுவாசமும் அப்படியே இருக்கின்றது. அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது. விசுவாசம் எப்படி கீழ்ப்படிதலோடு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையோடு உடன்பட்டிருக்கின்றது. சொல்லுகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகின்ற வேளையில் அந்த ஸ்தானத்தில் அவிசுவாசம் நாளுக்கு நாளாக எங்களுக்குள்ளாக உருவாக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் விசுவாசத்துக்குள்ளாக பலப்பட வேண்டும், தைரியப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு நாங்கள் பயணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் வாசிப்போம், நாங்கள் வாசிக்கப் போவதில்லை. யோவான் 3:16 சொல்லப்படுகின்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவுடைய ஒரே நோக்கம் நாங்கள் விசுவாசத்தோடு அவரிடத்தில் நாங்கள் சேருவதே. நாங்கள் மீட்கப்பட வேண்டும், நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், பலருக்கு நன்மை உள்ளவர்களாக, பலரை தைரியப்படுத்துகின்றவர்களாக,
நாங்கள் வாழ வேண்டும். இதுவே அவருக்கு நோக்கமாக இருந்தது. அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எனக்காக, உங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்கள் நீங்க, பாவங்கள் நீங்க, எங்களுடைய பலவீனங்கள் நீங்க, சோர்வுகள் அசதிகள் அகன்று போக அவர் கிரியை செய்தார். அது எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக இன்று நாங்கள் அவருக்குள்ளாக வாழக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று தேவன் நமக்காக அவர் பரிசுத்தம் உள்ளதான தேவனாக இருக்கின்றார். கவலைப்படுகின்றதான ஜனங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளதான தேவனாக இருக்கின்றார். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத தனி நபர் மீது அவர் அக்கறை கொண்டதான ஒரு தேவனாக இருக்கின்றார். அவர் இருப்பதை, அவர் உண்டென்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். ஒவ்வொரு தனி நபருக்கும் அவர் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். நாங்கள் அவரை நம்புகின்ற வேளையில், அவரை பிடித்து கொள்கின்ற வேளையில், விசுவாசத்தோடு நாங்கள் பயணிக்கின்ற வேளையில் அவர் எங்களை கைவிடுவதில்லை. அவர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். நாங்கள் பார்ப்போம், கொலோசியர் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நாங்கள் பார்ப்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெறுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இந்த ஸ்தானத்தில் சொல்லப்படுகின்றது, நீங்கள் வார்த்தைக்கூடாக நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, நாங்கள் எப்படியாக நடக்க வேண்டும்? அவருக்குள்ளாக நாங்கள் வேர் கொண்டவர்களாக. ஒரு மரத்துக்கு நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்தால், ஒரு மரத்துக்கு வேர் அதிக முக்கியமாக இருக்கின்றது. அந்த வேர் மேலாக விலங்குமாக இருந்தால் அந்த மரம் சரிந்துவிடும். அதை நாங்கள் மண் போட்டு மூடி கற்களை வைத்து நாங்கள் பதிக்கின்ற வேளையில் அந்த மரம் அந்த ஸ்தானத்தில் உறுதிப்பட போகின்றது. அவ்வண்ணமாகவே நாங்களும் தேவனுக்குள்ளாக மேலோட்டமானவர்களாக இல்லாதபடிக்கு நாங்களும் உள்ளாந்தமாக வேர் கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்பொழுது நாங்கள் அவருக்குள் நிலைத்திருக்க போகின்றோம். அவருக்குள்ளாக நாங்கள் கட்டப்பட்டவர்களாக நாங்கள் மாறப்போகின்றோம். அதே போன்று 8வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரங்களினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளைக்கு கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சுயமான ஞானத்தினால், பலத்தினால் யாரும் உங்களை அழிவுக்குள்ளாக நடத்தாதபடிக்கு நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக பலனுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த ஸ்தானத்தில் சொல்லப்படுகின்றது, எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் அவற்றுக்கு கவனமாக இருங்கள். தேவனை விட்டு வேறு காரியங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களா? விசுவாசம் வைத்திருக்கின்றீர்களா? இந்த காலை வேளையிலும் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எதின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள், எப்படியாக நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்பதை நீங்கள் நிச்சயித்து பாருங்கள். அதே போன்று சொல்லப்படுகின்றது, மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இந்த காலை வேளையிலும் இந்த காரியங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கின்றதா?
தேவ ஞானத்தை விட்டு உலக ஞானத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக, தேவனை விட்டு விட்டவர்களாக, உலகத்தில் ஜனங்கள் வாழ்வது போன்று நாங்களும் வாழ்கின்றோமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுக்கொண்டு நாங்கள் வாழ்கின்றோமா? உலகத்தில் போகின்ற வேளையில் ஒரு விதமாக, உள்ளாந்தமாக சபைக்குள்ளாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற வேளையில் வேறு விதமாக நாங்கள் வாழ்கின்றோமா? நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த காலை வேளையில் நீங்கள் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ, நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டோம் கிறிஸ்துவை? விசுவாசத்தினால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். விசுவாசத்தின் மூலம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவருடைய சிலுவை மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் விசுவாசமாக நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிர்த்தார் என்று நாங்கள் விசுவாசமாக நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போன்று நாங்கள் அப்படியானால் அவருக்குள் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும்? அதுவும் விசுவாசத்தினால் நாங்கள் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படியாக எங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நாங்கள் விசுவாசத்தின் மூலம் விசுவாசிக்கின்றோமோ, அதே பிரகாரமாக நாங்கள் நடக்க வேண்டியதான விதமும் விசுவாசத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி, அவர் எதை சொல்லுகின்றாரோ அதன்படி நாங்கள் நடக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை எங்களை வாழ வைக்கின்றபடியால் நாங்கள் அதன்படி உறுதியாக நாங்கள் தரித்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியம் நாளுக்கு நாள் வளருகின்றதாக இருக்க வேண்டும். உடைந்து போறதல்ல, வளர வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நாளுக்கு நாள் வார்த்தைகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, நமஸ்காரங்களுக்கூடாக, தியானிப்புக்கூடாக எங்களுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். இதை தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கின்றார். அதே போன்று தேவன் எங்களுக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதையும், அவருடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையின்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். இது பெறக்கூடியதொன்றல்ல, ஆனாலும் அவர் எங்களுக்காக அவருடைய கிருபையை தந்திருக்கின்றார். பெற தகுதி இல்லாதான அந்த கிருபையை நான் அசட்டை பண்ணுகின்றேனா? என்னுடைய வாழ்க்கை மூலமாக நான் அசட்டை பண்ணுகின்றேனா? என்னுடைய தொழில் மூலமாக நான் அசட்டை பண்ணுகின்றேனா? என்னுடைய நடத்தையின் மூலமாக அந்த கிருபையை நான் அசட்டை பண்ணுகின்றேனா? இவற்றிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கின்றார். விசுவாசம் என்பது ஆவிக்குரியதான ஒரு காரியம் என்று மட்டும் நாங்கள் நினைக்கின்றோமா? அல்லது விசுவாசத்தை நாங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளாதபடி இதை ஒரு மேலோட்டமான ஒரு காரியமாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் இதை குறித்து 3 காரியங்களை நாங்கள் இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது காரணம், விசுவாசம் என்பது நாங்கள் யார் மீது வைத்திருக்கோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாசம், நாங்கள் இவ்வளவு நேரமாக நாங்கள் பார்த்தோம், விசுவாசம் எப்படிப்பட்டது, விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதல் காரியமாக, விசுவாசத்தை நாங்கள் யார் மீது வைக்க வேண்டும்? நானும் நீங்களும் எதின் மீது நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கின்றோம்? சொந்த பந்தங்கள் மத்தியில் நாங்கள் வைத்திருக்கின்றோமா? அல்லது பொருள் மீது நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கின்றோமா? அல்லது ஒரு நபர் மீது நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கின்றோமா என்பதை நாங்கள் காலை வேளையிலும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் மனுஷரிடத்தில் அந்த விசுவாசத்தை நாங்கள் வைத்திருந்தால் என்ன நடக்கும்? ஒரு சில காலங்கள் போகின்ற வேளையில், ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வேளையில் அந்த விசுவாசம் முறிந்துவிடும். அந்த விசுவாசத்துக்கு சேதம் உண்டாகும். அந்த விசுவாசம் காயப்படும்.
நாங்கள் அதன் பின்பாக அந்த மனுஷரை நாங்கள் விட்டு விடுவோம், நாங்கள் விலகி விடுவோம். அப்படியாகத்தான் நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாங்கள் யார் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று தெரியாதபடிக்கு நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சிலர் எங்களுடைய தகுதிகள் மேல் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவை ஒரு பக்கமாக வைத்து விட்டிருக்கின்றோம். அவர் ரட்சித்தார், சபைக்குள்ளாக இருக்கின்றோம், சாதாரணமாக ஜெபிக்கின்றோம், துதிக்கின்றோம். அப்படியாக நாங்கள் வைத்துக்கொண்டு உலக ஞானத்தோடு நாங்கள் செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய தகுதிகளை, எங்களுடைய பணத்தை நாங்கள் நம்பி வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். அல்லது எங்களுடைய தொழிலை நம்பி அதன் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, என்னை யாரும் விலத்தட்ட முடியாது, நான் முன்னோக்கி செல்வேன், நான் உயர்வேன் என்றதான சுயமான எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஸ்தானத்தில் நாங்கள் யார் மீது எங்களுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும்? நாங்கள் தேவன் மீது எங்களுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். அது ஒருபோதும் சேதமடையாது, அது ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாது. என்னுடைய சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய விசுவாசம் நீங்கள் வைத்திருக்கின்றதான நபர் அல்லது பொருளை இப்பொழுது உங்களுடைய நினைவுக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். நீங்கள் அவற்றிலிருந்து நீங்கள் எவ்வண்ணமாக அந்த விசுவாசத்துக்குள்ளாக நீங்கள் செல்லுகின்றீர்கள் என்று நீங்கள் சிறிது உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள் அந்த பொருளுக்கு அல்லது அந்த நபருக்கு? நாங்கள் அவற்றுக்கு எங்களுடைய நேரங்களை, காலங்களை நாங்கள் செலவழித்து தேவனை நாங்கள் விட்டு விட்டோமா? தேவனுக்குள்ளாக வாழ்வதை நாங்கள் விட்டு விட்டோமா என்று நாங்கள் சிந்திப்பது அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் விசுவாசம் வைக்கின்ற வேளையில் நீங்கள் ஒரு தேவனுக்குள்ளாக நீங்கள் விசுவாசத்தை வைப்பீர்களாக இருந்தால் நாங்கள் பிழைத்துக் கொள்வோம். அல்லது அந்த விசுவாசம் வெளியாக நபர் மீது வைப்போமாக இருந்தால் அது வீணாக செல்லக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய விசுவாசத்தினால், விசுவாசம் நாங்கள் யார் மீது வைத்தோமோ அந்த நபருக்கு தான் முடியும். நீங்கள் விசுவாசம் வைத்து விட்டீர்கள், ஆனால் அதை வளர்த்து கொள்கின்றதான காரியம் எனது கரத்தில் இருக்கின்றது. நாங்கள் இயேசுவாமி மேல நாங்கள் விசுவாசம் வச்சிட்டோம், ஆனாலும் அந்த விசுவாசத்தை அவர் வளர்த்து கொண்டு போக போறது இல்லை. அந்த விசுவாசத்தை நான் தான் வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்கிறது? அந்த விசுவாசத்தை எப்படி வளர்ச்சிக்குள்ளாக நான் கொண்டு வருவது? இன்னைக்கு அதிகமான காரியங்கள் சபைக்குள்ளாக இருக்கின்றது விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு. ஆனாலும் நாங்கள் அதற்கு இடம் கொடுப்பதில்லை, அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு. இன்று ஜெபக்கலங்கள் இருக்கின்றது, சபையின் ஆராதனைகள் இருக்கின்றது, ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இருக்கின்றது சபைக்குள்ளாக. நாங்கள் அவற்றில் கலந்து கொண்டு எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வளர்த்து கொள்வதில்லை. காரணம், நான் முன்பு சொன்னது போன்று எங்களுடைய விசுவாசம் தேவனுடைய பேரில் இல்லை. நாங்கள் தேவனில் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வைத்தால் நாங்கள் அந்த வார்த்தைகளுக்குள்ளாக எங்களை நாங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்வோம், நிலைத்திருப்போம், வேரூன்றி நாங்கள் செல்லக்கூடுவோம். ஆனால் எங்களுடைய விசுவாசம் மேலோட்டமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் நாங்கள் யார் மீது எங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கின்றோம்? அதனால் தான் எங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்றது. சில காரியங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, சில நோய்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், எங்களுடைய விசுவாசம் யார் மீது இருக்கின்றது? ஜீவனுள்ள தேவனுடைய பேரில் விசுவாசம் இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக நாங்கள் மாறப்போகின்றோம்.
அதனால் நாங்கள் யோசித்து பார்ப்போம். இந்த காலை வேளையிலும் என்னுடைய விசுவாசம் யார் மீது இருக்கின்றது? யார் பேரில் நான் வைத்திருக்கின்றேன்? யாரை விசுவாசமாக நான் கொண்டிருக்கின்றேன் என்பதை நாங்கள் சிந்திப்பது அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 13:8 சொல்லப்படுகின்றது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கின்றதான தேவன் அவர் ஒருபோதும் மாறாதவர் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகின்றது. மனுஷர்கள் மேல் நீங்கள் வைக்கின்றதான விசுவாசம் அது மாறிவிடும், அல்லது அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் தேவன் பேரில் வைக்கின்றதான விசுவாசம் ஒரு நாளும் மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடாதவர். அவர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவர். நாங்கள் தான் விலகி செல்கின்றோம். நாங்கள் தான் விசுவாசத்தை சேதப்படுத்தி கொண்டு மனுஷர்களோடு இருக்கின்றதான விசுவாசத்தை உடைத்து கொண்டு செல்வது போன்று தேவனோடு இருக்கின்றதான விசுவாசத்தையும் நாங்கள் உடைத்துக் கொள்கின்றோம். செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு அவர் மீது இருக்கின்றதான விசுவாசத்தை நாங்கள் உடைத்துக் கொள்கின்றோம். ஒரு உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம் அவருக்குள்ளாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் மாறாதவர், மாறாத தன்மை உடையவராக அவர் இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் ஒரே விதமான தேவனாக இருக்கின்றார். என்னாகமம் புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது, 23வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லப்படுகின்றது. அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவர் கொடுத்ததான வேதாகமத்தின் வார்த்தைகள் உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. நாங்கள் அதை விசுவாசிக்கின்ற வேளையில், அதை ஏற்றுக்கொள்கின்ற வேளையில், அதன்படி நடக்கின்ற வேளையில் தேவன் மீது எங்களுடைய அந்த விசுவாசத்தை நாங்கள் அதிகரிக்கின்ற வேளையில் அவர் என்றுமே மாறாதவராக இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாதபடி அவர் இருக்கின்றார். மல்கியா புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் ஒருபோதும் மாறாதவர். அவர் பொய் சொல்லாத தேவன். அவர் சொல்லுகின்ற காரியத்தை நிச்சயமாக செய்வார். நானும் நீங்களும் தான் சொல்லுகின்ற காரியத்தை செய்யாதவர்கள். நாங்கள் வாக்கு கொடுத்தால் அதை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், மறந்து விடுவோம், தெரியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லுகின்ற காரியத்தை அவர் செய்கின்றவராக இருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அப்படியான தேவன் மேல் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு பணம், பொருள், சுகம் எல்லாமே இருக்கிறவர்களாக இருக்கலாம். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கின்ற வேளையில் அந்த விசுவாசம் பரலோகத்தை திறக்கின்றதான திறவுகோலாக மாறப்போகின்றது. அவர் மீது வைக்கின்றதான அந்த விசுவாசம் நித்திய ஜீவனை அல்லது பரலோகத்தை அல்லது தேவனிடத்தில் சேருகின்றதான அந்த கதவை திறக்கக்கூடியதான திறவுகோலாக மாறுகின்றது. எனவே முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நான் விசுவாசிக்கின்றதான தேவன் யார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்ய சொல்லுகின்றார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மேலோட்டமாக தேவனை அறிந்திருக்கின்றோம், ஆனால் அவர் சொல்லுவதை செய்வதற்கு நாங்கள் விருப்பமில்லை. அவர் சொல்லுவதை கேட்பதற்கு நாங்கள் விருப்பமில்லை. அப்படியாக இருக்கின்ற வேளையில் அந்த விசுவாசம் முழுமையடைய போவதில்லை. நாங்கள் சாதாரணமாக பொருட்கள் மேலும் மனுஷர்கள் மேலும் தான் நாங்கள் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்லுகின்றோம், தேவனில் விசுவாசமாக இருக்கின்றேன். வார்த்தையால் மாத்திரம் நாங்கள் தேவனில் விசுவாசமாக இருக்கின்றோம். விசுவாசமாக இருப்பவர்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்குள்ளாக இருக்கும். நாங்கள் இரண்டாவது காரியமாக நாங்கள் பார்ப்போம், இந்த விசுவாசத்தின் ஆழத்தை
நாங்கள் விசுவாசிக்கும் நபரை பற்றி நாங்கள் அவருடைய அந்த அறிவின் ஆழத்தை நாங்கள் அறிய வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை. அவருடைய, நான் அதான் சொன்னேன், எப்படிப்பட்டவர், அவர் என்ன சொல்லுகின்றார், என்ன செய்ய சொல்லுகின்றார், இந்த காரியங்களை நாங்கள் அறிய வேண்டும். அறிந்தால்தான் நாங்கள் என்ன செய்ய போக முடியும், வேறு உண்ட முடியும், அவருக்குள்ளாக உள்ளாக செல்ல முடியும், உறுதியாக இருக்க முடியும், நிலைத்திருக்க முடியும், அந்த நித்திய ஜீவனை நாங்கள் அடைய முடியும். எப்படியாக என்று நாங்கள் பார்ப்போம். விசுவாசத்தின் ஆழமானது விசுவாசிக்கும் நபரை பற்றிய அறிவின் ஆழத்தை பொறுத்தே அமைகிறது. தேவன் மீது உள்ளதான விசுவாசத்தில் மக்கள் தடுமாறுகின்றதான அல்லது ஜனங்கள் தடுமாறுகின்றதான அவர் மீது வைத்து விசுவாசத்தை வைத்துவிட்டு சில வேளைகளில் தடுமாறுகின்றதான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஏன் நாங்கள் அப்படியாக தடுமாறுகின்றோம்? அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக இல்லை, அதனால் நாங்கள் தடுமாறுகின்றோம். சில வேளைகளில் நாங்கள் உபவாசம் இருக்கின்றோம், உபவாச கூட்டங்களில் கலந்து கொள்கின்றோம், ஆராதனைகளில் கலந்து கொள்கின்றோம், ஆனாலும் அவருடைய வார்த்தை இல்லை. வார்த்தை எங்களுக்கு முக்கியம். வார்த்தையே மனுஷனை ஜீவிக்க வைக்கின்றதாக இருக்கின்றது. அவரை அறிகின்றதான அறிவு நாளுக்கு நாள் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு வாசிக்க தெரியாவிட்டால் மற்றவர்களை வைத்தாவது நாங்கள் வாசித்து கேட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய அன்பின் ஆழத்தை நாங்கள் அறிய வேண்டும். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, ஏன் அந்த அன்பை மக்களுக்காக கொடுத்தார், ஏன் அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அவரை அறிய வேண்டும். அறிய 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 எங்களுக்கு ஞானத்தினால் நாங்கள் நிரம்ப போகின்றோம். அப்பொழுது நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு எங்களுக்கு லேசான காரியமாக அமையப்போகுது. நாங்கள் இன்று சபைகளுக்குள்ளாக அதிகமாக எதிர்பார்க்கின்றதான காரியம் வார்த்தையை அல்ல, வார்த்தைக்குள்ளாக வாழ்வதை அல்ல, வார்த்தையில் நிலைத்திருப்பதை அல்ல. தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதையே நினைக்கின்றோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சிலர் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். நோயை சுகமாக்க வேண்டும், பிரச்சனையை தீர்க்க வேண்டும், குறைவுகளை நிறைவாக்க வேண்டும், இந்த எதிர்பார்ப்போடு அற்புதம் செய்ய வேண்டும், எந்த நாளும் தேவன் அதிசயங்களை செய்ய வேண்டும், இந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் வருகின்றவர்களும் இருக்கின்றோம். அப்போ வார நேரத்தில் இங்கே அற்புதம் நடக்கலையா, அடையாளம் நடக்கலையா, வேறு சபைகளுக்கு நாங்கள் போயிடுவோம், சொல்லாமல் போயிடுவோம். கொஞ்சம் போயிட்டு அங்கே பார்ப்போம், ஏதாவது அற்புதம் நடக்குதா, அடையாளம் நடக்குதா. எந்த நாளும் என்ன வேணும், அதிசயமும் அற்புதமும் ஆசீர்வாதத்தையும் தான் நாங்கள் எதிர்பார்த்து வருகின்றோம். அவருக்குள்ளாக நாங்கள் வேரூன்ற வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், வார்த்தைகளுக்குள்ளாக கட்டி எழுப்பப்பட வேண்டும், வார்த்தையாக நான் மாற வேண்டும், அந்த ஆசீர்வாதங்களை நாளுக்கு நாள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான எண்ணம் இன்று கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. அப்படியாக நாங்களும் மாறாதபடிக்கு அவரை அறிகின்ற அறிவில் நாங்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாக, அவருக்குள்ளாக நாங்கள் வேர் கொண்டவர்களாக, அவரையே நாங்கள் பற்றி கொண்டவர்களாக நாங்கள் மாறுவது அவசியமாக இருக்கின்றது. அப்பொழுது தடுமாற்றங்கள் எங்களுக்கு வராது, தடுமாற மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். ஏன்? எங்களுக்குள்ளாக வார்த்தை இருக்கின்றது, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை இருக்கின்றது, அது எங்களை வாழ வைக்கின்றது என்றதான விசுவாசம் எங்களுக்குள்ளாக வளர்ந்திருக்கின்றது, விசுவாசம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் தடுமாற மாட்டோம், எங்களுடைய கால்கள் தள்ளாடாது. சிறு பிரச்சனை வந்தவுடன் நாங்கள் அதை பெரிதாக பிரச்சனையாக்கி கொள்ள மாட்டோம். அதை சிறு பிரச்சனையாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் அதை தீர்த்து கொள்வோம். அப்படி செய்கின்றவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவில் வார்த்தையில் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள்தான் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லலாம். சிறு காரியத்தையும் பெரிதாக்கி கொண்டு பெரிதான பிரச்சனை படுத்துகின்றவர்கள்
அவர்கள் வளர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல. நாங்கள் கிறிஸ்துவிற்குள்ளாக நாங்கள் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், செழித்தோங்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவின் அறிவில் வளர 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 எங்களுடைய மற்ற எல்லா காரியங்களையும் தேவன் எங்களுக்கு போதுமானதாக தேவன் மாற்றப் போகின்றார், ஆசீர்வதிக்கப் போகின்றார். நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் எங்களுடைய ஜீவியங்களில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு எல்லையை நாங்கள் போட்டுக்கொள்ளக்கூடாது. நாங்கள் தான் எல்லையை போட்டுக்கொள்கின்றோம். எனக்கு இருக்கிற விசுவாசம் இது போதும். நாங்கள் இடம் கொடுத்தால் தான் தேவன் அந்த விசுவாசத்துக்குள்ளாக கிரியை செய்ய போகின்றார். நாங்கள் ஒரு எல்லையை போட்டுக்கொண்டு அதற்குள்ளாக இருக்கின்ற வேளையில் அவருக்கு கிரியை செய்ய முடியாது. கிரியை செய்வதற்கு தேவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அவர் விசுவாசத்திற்கு பாத்திரராக இருக்கின்றார் என்று வேதத்தில் சொல்லப்படுகின்றது. உங்களுடைய விசுவாசத்தின் எல்லை எப்படியாக இருக்கின்றது? அந்த எல்லை விரிவாக்குவதற்கு உங்களுக்கு விருப்பமா, அல்லது இல்லை இருக்கிறதான அளவு எனக்கு போதும்ங்கிறதான அளவில் நீங்கள் இருக்கிறீங்களா? நாங்கள் வேதத்துக்கூடாக வார்த்தைக்கூடாக நாங்கள் வாசிக்கின்ற காரியங்களை எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாட்சியாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் பார்ப்போம், ரோமர் 10வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையால் வரும் என்று சொல்லப்படுகின்றது. விசுவாசம் கேள்வி கேட்க 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 என்னவாகுது? அது வளரப்போகின்றது. விசுவாசம் அப்படியாகத்தான் வளரும். மற்றதான பிரச்சனைகளை தேடி பார்க்கின்றதால், மற்றவர்களை குறை சொல்கின்றதால், மற்றவர்களை நாங்கள் வீழ்த்த நினைக்கின்றதால் எங்களுடைய விசுவாசம் ஒருபோதும் வளராது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எப்படி வரும்? சும்மா வராது கேள்வி. நாங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க இயலாது. வார்த்தை கூடாக நாங்கள் கேள்வி கேட்கின்ற வேளையில் நாங்கள் விசுவாசத்தில் வளரப்போகின்றோம். விசுவாசத்தில் நாங்கள் முதிர்ச்சி அடைய போகின்றோம். விசுவாசத்துக்குள்ளாக இன்னும் தைரியப்பட போகின்றோம், உறுதிப்பட போகின்றோம். நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பாவிக்க வேண்டும். விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாக, மற்றவர்களை நாங்கள் பலப்படுத்தி பேசுகின்றவர்களாக, அவர்களை தைரியப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். என்னுடைய 3வது காரியம், விசுவாசம் என்பது ஒரு சொல் அல்ல, அது ஒரு செயல். விசுவாசம் என்பது ஒரு சொல் அல்ல, அது ஒரு செயலாக இருக்கின்றது. நாங்கள் 2வது காரியத்தில் நாங்கள் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வளர வேண்டும். வேத வார்த்தைக்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டும். வார்த்தைகளை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். வார்த்தைகளை நாங்கள் கற்றிருக்க வேண்டும். வார்த்தைகளுக்குள்ளாக நாளுக்கு நாள் எங்களுடைய அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஞானத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். 3வது காரியம், அதை நாங்கள் பெற்றுக்கொண்டதான வார்த்தைகளை, வளர்த்து கொண்டதான வார்த்தைகளை எங்களுடைய கிரியையில் நாங்கள் போடுகின்றவர்களாக மாற வேண்டும். 3வது காரியம் என்னது? கிரியையில் நாங்கள் போட வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை அவன் கிரியையில் நடப்பிக்கின்ற வேளையில் அவன் நீதிமானாக மாற்றப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எபிரேயர் புத்தகத்தில் நாங்கள் வாசித்தோம் 11வது அதிகாரத்தில், ஆபிரகாம் விசுவாசித்தான். இன்னொரு ஸ்தானத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது, தன்னுடைய ஒரே குமாரனை பலி செலுத்தும்படியாக சொல்லுகின்ற வேளையில் அவன் பலி செலுத்தலுக்கு தேவன் கொடுக்க போகின்றதான காரியத்தை கூட உணராதவனாக இருந்தும் அவன் தேவனை முழுவதுமாக விசுவாசித்தான். கிரியை செய்தான். அவன் தேவன் சொன்னதை செய்தான். நாங்களும் தேவன் எதை சொல்லுகின்றார் வார்த்தை கூடாக அதை செய்கின்றவர்களாக மாற வேண்டும். செய்கின்ற வேளையில் எங்களுடைய கிரியை நிமித்தமாக எங்களுடைய விசுவாசத்தை நாங்களும் காணலாம், அனுபவிக்கலாம். அதே போன்று மற்றவர்களும் அதை அறியப் போகின்றார்கள்.
இதற்கூடாக தேவ நாமம் மகிமை அடையப் போகின்றது. நாங்கள் பார்ப்போம், யாக்கோபு புத்தகத்தில் சில காரியங்கள் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது 18வது அப்படியாக நாங்கள் வசனங்களை பார்ப்போம். அப்படியே விசுவாசமும் கிரியையில்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. சொல்லப்படுகின்றது விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் அது எப்படியாக இருக்குமாம்? செத்ததாக இருக்கும். எங்களுக்கு உயிர் இல்லாட்டி நாங்கள் யாரு? பிணம் இல்லையா? செத்துட்டோம், உயிர் இல்லை. அதே போன்று கிரியை இல்லை என்று சொன்னால் எங்களுடைய விசுவாசமும் அங்கு செத்ததாக காணப்படும். அந்த விசுவாசம் கிரியை இல்லை என்று சொன்னால் அது ஒரு இடத்தில் தான் இருக்க போகுது. தண்ணி ஒரு இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? அது நாற்றம் அடிக்கும், பழுதாகி போகும், அந்த தண்ணியில் பிரயோஜனமே இல்லாமல் போகும். அதே போன்று தான் விசுவாசம் கிரியை இல்லை என்று சொன்னால் அதில் பலன் இல்லாமல் போக போகின்றது, அது செத்ததாக இருக்க போகின்றது. எனவே நாங்கள் யாரை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், யாருக்குள்ளாக நாங்கள் வளர்கின்றோம், அந்த விசுவாசம் எங்களுடைய கிரியையில் நாங்கள் போடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். தேவன் எதை சொல்லுகின்றாரோ அதை செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கான் கிரியை. வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ தனிப்பட்ட ஜீவியத்தில் அந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். எங்கள் குடும்பத்துக்காக தேவன் வார்த்தையில் எதை சொல்லியிருக்கின்றாரோ அதை எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து வேத வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, பெற்றோருக்கு செய்ய இருக்கின்றதான என்ன கடமைகள் இருக்கின்றது, வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நீங்கள் செய்யுங்கள். அதுதான் விசுவாசம். ஐத்தான் உங்களுடைய விசுவாசம் கிரியை செய்கின்றது. குடும்பமாக தேவனை தரிசிக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நீங்கள் குடும்பமாக தேவனை தரிசியுங்கள், குடும்பமாக தேவனை தேடுங்கள், குடும்பமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். குடும்பமாக ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடைவதற்கு ஒவ்வொருவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, ஒவ்வொருவரை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. அதே போன்று நாங்கள் வாசிப்போம் 20வது வசனத்தை, அதே அதிகாரம். வீணான மனுஷனே, கிரியையில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? 21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆமென். ஆபிரகாம் எப்படியாக நீதிமானாக்கப்பட்டான்? அவனுடைய கிரியையினால். நாங்களும் கிரியை செய்கின்ற வேளையில் நாங்களும் நீதிமான்களாக மாறப்போகின்றோம். கிரியை செய்வது எங்களுடைய சுய விருப்பத்தால் அல்ல. ஐத்தான் நான் முதலே சொன்னது, நான் விசுவாசிக்கின்றவர் யார் என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும், அவரை அறிந்திருக்க வேண்டும், அவருக்குள்ளாக வேர் கொண்டிருக்க வேண்டும். அதனால் தான் பவுல் சொல்லுகின்றார், என்னுடைய சுயம் இச்சை நான்ங்கிறதான காரியம் சகலதும் மறித்து முடிந்தது, அவரோடு கூட நானும் இப்பொழுது உயிர் தெழுந்திருக்கின்றேன் என்று பவுல் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே வண்ணமாக இன்று நாங்களும் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய கிரியை எப்படியாக இருக்கின்றது, எங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு தந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை மீட்டுக்கொள்வதற்காக அவர் ஒரு கிரியை செய்ய வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் அந்த கிரியையை நிறைவேற்றினார். அவர் இந்த பூமிக்கு வந்து சீசர்களோடு இருந்து சீசர்களை உருவாக்கி சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்து சகலவற்றையும் பிதா சொன்னதான சகல காரியங்களையும் செய்து, அதே போன்று உலகத்தில் இருக்கின்றதான
பாவிகளுக்காக, பாவங்களுக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பிலிப்பியர் புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது. அவர் மனுஷ சாயலானார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்து எங்களுக்காக அவர் பெரிதான ஒரு தியாகத்தை, கிரியையை செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த கிரியையின் பிரதிபலன் தான் நானும் நீங்களுமாக இருக்கின்றோம். நாங்கள் அதை எவ்வளவுக்கு உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம், எவ்வளவுக்கு அறிந்தவர்களாக இருக்கின்றோம், எவ்வளவுக்கு அந்த காரியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பலனாக நாங்கள் அமைத்து கொண்டிருக்கின்றோம், அல்லது அந்த காரியங்களை நாங்கள் அசட்டை பண்ணுகின்றவர்களாக இருக்கின்றோமா? வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், வார்த்தைகளை கேட்காமல், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் நடந்து கொள்கின்றோமா? கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படாததாக இருக்கின்றதா? என்னுடைய சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் எங்களை சிந்திப்பது அவசியமாக இருக்கின்றது. எங்களுடைய ஜீவியங்களை அவருக்குள்ளாக, நாங்கள் அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக கட்டி எழுப்புவது அவசியமாக இருக்கின்றது. விசுவாசத்தை இன்னும் வேரூன்றி அதிகமாக்கிக் கொண்டு அவரை போல, அவருக்குள்ளாக நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதா சொன்னதான சகல காரியங்களையும் செய்து முடித்தபடியால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை பிதா உயர்த்தினார் என்று வேதம் சொல்லப்படுகின்றது. அதே போன்று நாங்களும் எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினாரோ, செய்தாரோ, அவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லி இருக்கின்றதோ, என்ன செய்திருக்கின்றதோ, இந்த காரியங்களை நாங்களும் நிறைவேற்றுகின்ற வேளையில், கிரியை செய்கின்ற வேளையில் நாங்கள் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை, பெரிதான காரியங்களை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். எனவே இந்த காலை வேளையிலும் எங்களுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் யார் மீது உங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கின்றீர்கள்? எந்த காரியத்தை உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? எதை நீங்கள் நம்புகின்றீர்கள்? எப்படியாக நீங்கள் கிரியை செய்கின்றீர்கள்? எங்களுக்கு சகலதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவ வார்த்தையில் சொல்லப்படாதான எந்த காரியமும் இல்லை. இவற்றுக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோமா? இவற்றை நாங்கள் விசுவாசிக்கின்றோமா? அல்லது இவற்றை நாங்கள் அசட்டை பண்ணுகின்றோமா என்று நாங்கள் இந்த காலை வேளையிலும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, உங்களை நீங்கள் சிந்திக்கின்ற வேளையில் நான் மிகுதியான காரியத்தை போதகரிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த வேளையிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து